ஸ்ரீ விஷ்ணு புராணம் 15ஆம் பகுதி. கண்டு மகரிஷியின் மையலும் தக்ஷ வம்சமும். பராசர முனிவர் தொடர்ந்து கூறலானார். மைத்ரேய முனிவரே, கேட்பீராக. பிரச்சேதசர்கள் கடல் நீரில் மூழ்கி கடுந்தவம் செய்து வந்த காலத்தில் அவர்களது தந்தையான பிராச்சீன பர்கிசு நாரத முனிவரின் உபதேசத்தை பெற்று அரசாட்சியை துறந்து யோக நிஷ்டை புரியலானார். அதனால் அராஜகமாகி ஜனங்கள் பயிர் தொழிலை கைவிட்டனர். ஆகையால் பூமியில் உண்டான விருட்சங்களின் கிளைகள் அதிகமாகி மிகவும் நெருங்கி பூமியையும் வானத்தையும் மூடிக்கொண்டன. அதனால் காற்று கூட வீச முடியாமற் போயிற்று. இவ்விதமாக மரங்கள் எல்லாம் வானளாவ இருந்ததால் 10,000 ஆண்டுகள் காற்று சஞ்சரிக்க இடமில்லாமல் இருந்தது. சகல ஜனங்களும் அசையவும் முடியாமல் நாசமடைந்தனர். பிறகு பிரச்சேதசர்கள் ஜலத்திலிருந்து வெளிப்பட்டு வந்து மரங்கள் வளர்ந்து உலகை மூடியிருப்பதால் பிரஜாக்ஷயமுண்டானதைக் கண்டு மிகவும் கோபம் கொண்டார்கள். உடனே தங்கள் முகங்களிலிருந்து வாயுவையும் அக்னியையும் உண்டாக்கினார்கள். அந்த பெருங்காற்று மரங்களை எல்லாம் வேரோடு வீழ்த்தியது. காலாக்னிக்கு சமமான அந்த அக்னி அவற்றை எரித்தது. இதனால் மரங்கள் யாவும் ஏக காலத்தில் நாசமாகத் தொடங்கின. ஆங்காங்கே 1-2 மரங்கள் நின்றன. தவிர மற்றவையெல்லாம் நாசமடைந்தன. அதை கண்ட ஔஷதிகளுக்கு அதிபதியான சந்திரன் கலங்கி பிரச்சேதசர்களிடம் வந்து கூறலானான். அரசகுமாரர்களே, நீங்கள் கோபத்தை விட்டு என் வார்த்தையை கேளுங்கள். மரங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு உடன்பாடு செய்து நட்பை ஏற்படுத்துகிறேன். மரங்களுக்கெல்லாம் மகளான மாரிஷை என்ற கன்னிகையை நான் எதிர்காலத்தை உணர்ந்து எனது கிரணங்களால் வளர்த்து வந்திருக்கிறேன். ஜெகன்மோகன ரூப லாவண்யம் மிகுந்த அந்த பெண் மாரிஷையை உங்களுக்கு பாரியையாக தருகிறேன். அவள் உங்கள் வம்ச அபிவிருத்தி செய்யத்தக்கவள். அந்த பெண்ணிடம் உங்கள் தேஜஸின் பாதியினாலும் எனது தேஜஸின் பாதியினாலும் மகா பண்டிதனான தக்ஷன் என்ற பிரஜாபதி பிறப்பான். அவன் அக்னிக்கு ஈடான தேஜஸை உடையவனாக வெகுவான பிரஜாவிருத்தி செய்வான். அந்த கன்னிகையின் உற்பத்தி விவரத்தை கூறுகிறேன், கேளுங்கள். பூர்வத்தில் வேதா சாஸ்திரங்களை நன்றாக அறிந்தவரான கண்டு என்ற மாமுனிவர் கோமதி என்ற அழகிய நதிக்கரையில் பெருந்தவம் செய்து கொண்டிருந்தார். இந்திரன் அவருடைய தவத்தை கெடுக்க நினைத்து பிரேமிலோச்சை என்ற தேவலோக மங்கையை அனுப்பினான். அந்த பொற்கொடியால் மாமுனிவரின் ஆசிரமத்திற்கு வந்து மனோகர லாவண்ய ஆடல்களால் அவரை மோகிக்கச் செய்தாள். கண்டு முனிவர் அவளுடைய அழகில் மனம் கலங்கியவராய் அவளுடன் கூடி மந்திர பர்வதத்தில் 100 ஆண்டு காலம் கிரீடித்து கொண்டிருந்தார். பிறகு அந்த பெண்ணரசி முனிவரை நோக்கி, பிராமண உத்தமரே, நான் இனி தேவலோகம் செல்கிறேன், எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள் என்றார். கண்டு முனிவரோ அவளை பிரிவதற்கு மனமில்லாமல், நல்லவளே, நீ இன்னும் சில நாட்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்று கெஞ்சினார். ஆனால் பிரேமிலோசையால் மீண்டும் 100 ஆண்டுகள் அம்முனிவரின் இஷ்டபோகங்களுக்கு இசைந்து அவருக்கு திருப்தி உண்டாக்கினாள். பிறகு அவள் அவரை நோக்கி, மகாத்மாவே, நான் ஸ்வர்க்கத்துக்கு போகிறேன், உத்தரவு கொடுங்கள் என்றாள். அப்போதும் கண்டு மாமுனிவர் அவளை பிரிய மனமில்லாமல், அடியே கட்டளைக்கு பிறகு போகலாம் இரு என்றார். அதன்படியே தெய்வ பெண் பிரமிலோச்சையும் மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு மேல் அவருடன் இருந்து பிறகு ஒரு நாள் அவரை நோக்கி புன்னகையுடன், நான் இனியாகிலும் தேவலோகம் செல்ல அனுமதி கொடுங்கள் என்று கேட்டாள். அப்போது கண்டு முனிவர் காம பரவசத்தால் அவளை இறுக கட்டியணைத்து கொண்டு, அழகிய புருவமுடையவளே, இன்னும் ஒரு கணம் இரு, நீ போய்விட்டால் என்றால் நெடுங்காலம் வரமாட்டாய் அல்லவா என்றார். கட்டழகி பிரமிலோச்சை தன்னை முனிவர் சபித்து விடுவாரே என்று பயந்து சிறிது நாள் குறைய 200 ஆண்டுகள் அவருடன் கூடியிருந்து பிறகு மீண்டும் தேவருலகம் செல்ல வேண்டும் என்று முனிவரிடம் விடை கேட்டாள். அப்போதும் கண்டு மாமுனிவர் போகத்தில் திருப்தியடையாமல் மேலும் சில காலம் தன்னுடன் இருக்கும்படி வேண்டினார். இவ்விதம் பிரமிலோச்சை பிரிவுடை கேட்க கேட்க, இன்னும் சில நாள் இரு என்று கண்டு மாமுனிவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். பிரமிலோச்சையும் சாப பயத்தாலும் தாட்சண்யத்தாலும் அவருடைய பரிதாப நிலையை கண்டு இறங்கியும் தன்னை பிரிந்தால் அவர் மிகவும் வருந்தி வாடுவாரே என்ற பச்சாதாபத்தாலும் அவரை பிரிய மனமில்லாமல் பிரிவதற்கு மார்க்கமில்லாமலும் தவித்தாள்.
எத்தனையோ வகையான இன்பங்களை எத்தனையோ ஆண்டுகள் அனுபவித்த கண்டு மாமுனிவரின் காதல் நாளுக்கு நாள் வலிமை பெற்றலாயிற்று. இப்படிப்பட்ட மையலுடன் இருந்த கண்டு மாமுனிவர் நாளுக்கு நாள் மையல் விரிவடைந்த நிலையில் காணப்பட்டார். இப்படி இருக்கும்போது ஒரு சமயம் கண்டு மாமுனிவர் அவசரமாக எழுந்து தமது ஆசிரமத்தை விட்டு எங்கோ புறப்பட்டு சென்றார். அப்போது தெய்வ அழகி பிரமிளோச்சை அவரை தடுத்து, இப்போது நீங்கள் இவ்வளவு அவசரமாக எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு மாமுனிவர், பெண்ணே, மாலை பொழுது முடிந்து சந்தியா காலம் நெருங்கிவிட்டது. ஆகையால் நான் சந்தியாவந்தனம் செய்ய போகிறேன். அப்படி செய்யவில்லை என்றால் என் கடமையில் ஒன்றை நிராகரித்ததாகிவிடும் என்றார். அதை கேட்டதும் பிரமிளோச்சை புன்னகையுடன் அவரை நோக்கி, சர்வ தர்மக்ஞரே, சந்தி பொழுது விரைவது இப்பொழுதுதானா உங்களுக்கு தெரிந்தது? எத்தனையோ ஆண்டுகளெல்லாம் உங்களுக்கு ஒரே நாளாக இருப்பது அனைவருக்குமே வியப்பை தருமே. இதை யாரிடத்தலாவது சொல்லி பாரும் என்றாள். அவளை நோக்கி முனிவர், பெண்ணே, நீ அதிகாலையில் நதிக்கரையிலிருந்து வந்தாய். அப்போது உன்னை பார்த்த நான் என் ஆசிரமத்திற்கு அழைத்து வந்தேன். இப்போது இன்றைய நாள் முடிந்து சாயங்காலமானபடியால் சந்தியாவந்தனம் செய்ய போகிறேன். இதற்கு நீ ஏன் என்னை பரிகாசம் செய்கிறாய்? உண்மையை சொல் என்றார். அதற்கு பிரமிளோச்சை, பிராமணோத்தமரே, நான் அதிகாலையில் நதிக்கரைக்கு வந்ததெனவோ உண்மைதான். ஆயினும் இன்று அதிகாலையில் அல்ல, எத்தனையோ நூறாண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு நாளின் அதிகாலையில் நான் வந்தேன். நான் உம்மிடம் வந்து எத்தனையோ நூறாண்டுகள் கடந்துவிட்டன என்றாள். அதை கேட்டதும் கண்டு மாமுனிவர் மிகவும் பயந்து நடுநடுங்கி பிரமிளோச்சையை நோக்கி, பெண்ணே, நான் உன்னுடன் கூடி எத்தனை காலம் சுகபோகத்தை அனுபவித்து கொண்டிருந்தேன், அதை நீயே சொல்வாயாக என்று கேட்டார். அதற்கு அவள், முனிவரே, நான் வந்து 907 ஆண்டுகளும் 6 மாதமும் 3 நாட்களும் ஆகின என்றாள். அந்த தேவமங்கையை பார்த்து கண்டு மாமுனிவர் குழப்பத்துடன், பெண்ணே, நீ சொல்வது யதார்த்தமோ அல்லது பரிகாசமோ? உண்மையை சொல். நான் உன்னுடன் கூடியிருந்தது ஒரே நாள்தான் என்று நினைக்கிறேன் என்றார். பிரமிளோச்சை தலையாட்டி, அந்தணரில் உயர்வான உம்மிடம் நான் ஏன் உண்மையில்லாததை கூறுகிறேன்? அதுவும் அறவழியை அனுசரித்து நீங்கள் கேட்கும் இந்த விஷயத்தில் நான் பொய் கூறுவேனா? ஆகையால் நான் உண்மையைத்தான் கூறுகிறேன் என்றால். உடனே தவ முனிவர் தன்னைத்தானே கடிந்து கொண்டார். என் தவமெல்லாம் நஷ்டமாயிற்றே, நான் என்ன செய்வேன்? பிரம்ம வித்துக்களான பிராமணர்களுக்கு குலதனமாகிய வேத அத்தியனம் வீணாயிற்றே, என் விவேகம் எல்லாம் பறிபோய் விட்டதே. என்னை வஞ்சிப்பதற்காக எவரோ ஒருவர் இந்த வனிதையை என்னிடம் அனுப்பிவிட்டாரோ? பசி, தாகம், சோகம், மோகம், வார்த்திக்யம், மரணம் ஆகிய ஷடுர்மி என்று கூறப்படும் இந்த 6 விகாரங்களும் இல்லாமல் நிர்மலமாக இருக்கும் பரபிரம்மத்தை அறியும் பொருட்டு மனதை அடக்கி ஆள வேண்டும் என்று நிச்சயம் செய்த எனது விவேகத்தை அபகரித்து என்னை யோக பிரதிஷ்டனாக செய்த காமம் என்னும் மாபெரும் பூதத்தை தகிக்க வேண்டும். சாந்திரியானாதி விரதங்களும் வேதாபியாசமும் மற்றும் உண்டான மோட்ச காரணங்களான புண்ணியங்களும் நரகத்திற்கு வழியான துஷ்ட சகவாசத்தால் பாழாக்கப்பட்டனவே என்று கண்டு மாமுனிவர் தன்னைத்தானே நிந்தித்து கொண்டே தேவமங்கையான பிரமிளோச்சையை நோக்கி, பாதகியே, நீ இனிமேலாவது என்னை விட்டு உன்னிச்சையாக போய்விடு. நீ வந்து உன்னுடைய நடை உடை பாவனைகளால் என் சித்தத்தை கலக்கி என் தவத்தை குலைத்து இந்திரனுக்கு சாதகமான காரியங்களை செய்துவிட்டாய். இத்தகைய உன்னை என் கோபாக்னி ஜுவாலைகளினால் சாம்பலாக்கி விட முடியும். ஆயினும் சத்புருஷர்களுடன் 7 அடி உடன் நடந்தவர்கள் கூட நண்பர்கள் ஆவார்கள். ஆகையால் இத்தனை காலமும் என்னுடன் நீ கூடியிருந்ததை எண்ணி உன்னை நான் மன்னித்தேன். நியாயமாக விசாரித்தால் உன்னை குறை சொல்லி ஒரு பயனும் இல்லை. நான் எனது 5 புலன்களையும் வெல்ல மாட்டாமல் காம மோக பரவசமானதால் குற்றமே என்னுடையதாகின்றது. தேவேந்திரனுக்கு பிரீத்தியாக என்னுடைய தவத்திற்கு ஊறு விளைத்த உன்னுடைய மோகத்திற்கு இருப்பிடமான மாயை தகிக்க வேண்டும் என்று கோபித்தார். உடனே தெய்வ பெண் பிரமிளோச்சை பயத்தால் நடுநடுங்கி தன் உடல் வியர்க்க கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். உடல் வியர்க்க மெய்சிலிர்த்து கொடி போல நிற்கும் அந்த பெண் கொடியை நோக்கி மாமுனிவர் கோபத்துடன்,
போ போ என்று உரக்க கூவினார். உடனே அவரது கோபத்திற்கு பயந்து பிரமிளோச்சை அந்த ஆசிரமத்தை விட்டு புறப்பட்டு வானத்து வெளியே செல்லும் பொழுது அவள் தனது சரீரத்தில் உண்டான வியர்வையை மரங்களின் நுனியிலிருந்த துளிர்களினாலேயே துடைத்து விருட்சங்களில் போட்டு மரத்தின் மேல் மரமாக தாண்டி சென்றாள். பிரமிளோச்சை என்னும் அந்த தெய்வ மங்கையிடம் கண்டு மாமுனிவரால் உண்டான கர்ப்பமானது அவளுடைய ரோம கூபங்களிலிருந்து வியர்வையாக கசிந்து வந்ததால் அந்த கர்ப்பத்தை விருட்சங்கள் தரித்தன. பிறகு அவ்வியர்வையெல்லாம் வாயுவினால் கூட்டப்பெற்று ஒன்றாய் திறந்தன. அவற்றை சந்திரனாகிய நான் எனது கிரணங்களால் வளர்த்து வந்தேன். இவ்விதமாக அந்த கர்ப்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வர அதிலிருந்து மிகவும் அழகிய கன்னி ஒருத்தி தோன்றினாள். அவள்தான் இப்பொழுது மாரிஷை என்ற பெயருடன் வளர்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த மரங்களே இந்த மங்கையை உங்களுக்கு தருவதால் உங்களுடைய கோபத்தை விட்டுவிடுங்கள். இந்த மாரிஷையானவள் கண்டு மாமுனிவர் பிரமிளோச்சையிடம் விட்ட வீரியத்தாலே தற்களிலே தரித்து வாயுவும் நானும் வளர்ந்ததால் கண்டு முனிவரும் மரங்களும் எனக்கும் வாயுவுக்கும் பிரமிளோச்சைக்கும் மகளாகிறாள். இது நிற்க கண்டு மகரிஷியானவர் பிரமிளோச்சை சென்ற பிறகு தமது தவம் க்ஷீணித்ததற்காக மிகவும் மனம் வருந்தி ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவரின் ஸ்ரீனிவாச ஸ்தானமான ஸ்ரீ புருஷோத்தமம் என்று வழங்கப்படும் ஒரு மலைக்கு வந்து அங்கே ஏகாக்கிர சித்தத்தோடு ஹரியை ஆராதித்த வண்ணம் மகா நிஷ்டையிலிருந்து வந்தார். இவ்வாறு சந்திரதேவன் கூறி முடித்தார். அதை கேட்ட பிரச்சேதசர்கள் சந்திரனை நோக்கி, மகாத்மாவை ஸ்ரீமன் நாராயணன் திருவுள்ளம் உவக்கும்படி கண்டு மகரிஷி செய்த அந்த பிரம்ம பாரஸ்துதியை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அதை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே சந்திரன் கூறினார், முடிவுற்றதும் தாண்டக்கூடாததுமான காம குரோத மோகாதி திமிங்கிலங்கள் நிறைந்ததும் பயங்கரமானதுமான சம்சார சாகரத்தை கடப்பதற்கு ஒரு தெப்பத்தை போல இருப்பவனும் இதற்கு பரமமான முடிவாக இருப்பவனும் உபதேச பரம்பரையால் அறியப்பட்டவனும் அளவற்ற சக்தி உடையவனும் தேச கால பொருட்களாலே பிரச்சேதிக்க ஒண்ணாதவனும் நிறைவு பெறாத கர்மாதிகள் தனது திருநாம சங்கீர்த்தனத்தினாலே நிறைவேற்றுகிறவனும் பிரம்மாதிகளான சகல ஆன்ம கோடிகளுக்கும் மேம்பட்டவனாய் காரணமாய் நிரதிசய ஆனந்த ரூபனாய் இருக்கின்றவனும் பிரம்மாதிகளைப் போல் காலவசத்தாலே அகப்படாமல் சகல சக்திகளோடும் கூடி நித்தியமாய் தேஜோமயமாய் விளங்கும் திவ்யமங்கள விக்கிரகமுடையவனாய் ஆனந்த ஸ்வரூபியாய் இருப்பவனும் முக்கியத்துக்கு முடிவிடமாயும் வேத வைதீகங்களை பரிபாலிப்பவனாகவும் பிரதானமும் ஜீவனும் பிரளய காலத்தில் லயமடைகின்ற ஸ்தானமாயும் யாவற்றுக்கும் கலப்புண்டாகாமல் இருக்கும்படி ஏற்பட்ட அணையாயும் முக்தி அடைந்தவர்களுக்கும் மேம்பட்டவன் என்று சொல்லும்படியான காரணத்வேஷ ஷித்வங்களை உடையவனாயும் பிரபஞ்சத்திற்கு பிரியவசமான காலத்திற்கு ஸ்தானமாயும் ஆகாய முதலான விபுத்திர வியங்களையும் நிறைப்பவனாகவும் சகல ரக்ஷகர்களுக்கும் ரக்ஷகனாகவும் இருக்கின்ற ஸ்ரீ விஷ்ணு தேவா, ஜகத்திற்கு காரணமான விராட் புருஷனும் அவனுக்கு காரணமான அகங்காரமும் அதற்கு காரணமான மகத்தத்துவமும் அதற்கு காரணமான பிரகிருதியும் இந்த தத்துவங்களின் முக்கிய காரியங்களும் ஆகி காரிய காரண ரூபமாக காணப்பட்டு கொண்டு சுவாபாவிகங்களும் அனந்தங்களுமான ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், வீரிய, வாத்சல்ய, சௌரிய, தைரியாதி சகல கல்யாண குணங்களும் ஆசிரியனாகி கிரியா சுரூபங்களாலேயும் கர்த்ரு சுரூபங்களாலேயும் சேத்தனா சேதனங்களை எல்லாம் ரட்சித்து வருகின்றான். வேதங்களுக்கு அதிபதியும் வேத வேதாந்தங்களினாலே அறியப்படுபவனும் வேத வேதாந்த சாஸ்திரங்களும் அந்த ஸ்ரீ விஷ்ணுவே அன்றி வேறல்ல. சாஸ்திர ஜைன்யம், விவேக ஜைன்யம் என்று வழங்கப்படும் 2 வித ஞானமும் முதல் வேத பிரவர்த்தனான பிரம்மாவும் ஸ்மிருதி பிரவர்த்தகரான மனு முதலானவரும் இந்த அச்சுதனே ஆவான். அபக்ஷ்யாதி தோஷங்களை அடையாமல் ஜனனரகிதமும் அட்சரமும் நித்தியமுமான பரபிரம்மம் அந்த ஸ்ரீவிஷ்ணுவே ஆகும். அந்த பிரம்மமே பக்த பரிபாலனார்த்தமாக இந்த புனித புருஷோத்தம சூத்திரத்தில்
சகல கல்யாண குணங்களும் பூரணமாக விளங்கும்படி புருஷோத்தமன் என்கின்ற அரிச்சா ரூபியாகி திருவவதாரம் செய்தருளி விளங்கா நின்றது. ஆகையால் அந்த கேசவனை சிந்தித்து சரணடைந்து நிற்கிற அடியேனிடத்தில் சத்கிரியா யோகங்களுக்கு பங்கம் ஏற்படும்படி உண்டாகும். ராகத்து வேஷ லோப மோகாதி துர்குணங்கள் சாந்தமாக கடவன என்று கண்டு முனிவர் பரபிரமமான பிரமபார ஸ்துதியை ஜபித்து கேசவனை ஆராதித்து சித்தி பெற்று பரமபதத்திற்கு சென்றார். இனி மாரீச்சை என்னும் கன்னிகையின் முந்தைய பிறவியின் சரீரத்தை கூறுகிறேன், கேளுங்கள். இதை கூறுவதால் எனக்கு பெரியதொரு காரிய சித்தியும் இதை கேட்பதால் உங்களுக்கு மேன்மையான பல சித்தியும் உண்டாகும். உருவின் கர்ப்பத்தில் ஜனித்த இந்த மாரிஷி பூர்வ ஜென்மத்தில் ஓர் அரசனின் பத்தினியாக இருந்தால் புத்திர பேரடையாமலேயே இளவயதில் விதவையானாள். பிறகு பக்தியுடன் ஸ்ரீமன் நாராயணரை ஆராதித்து வந்தாள். அதனால் அந்த எம்பெருமான் திருவுள்ளம் உவந்து பிரத்யக்ஷமாகி அந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே, உனக்கு பிரியமான வரத்தை கேள் என்றார். அதற்கு அரச பத்னியும் சுவாமியை பார்த்து, சுவாமி, அடியேன் இளவயதிலேயே வைதவ்யத்தை அடைந்து சந்தானமற்ற துர்தசையில் இருக்கிறேன். இதனால் எனது இந்த பிறவியே வீணாயிற்று. இனி உம்முடைய கருணையால் அடியேனுக்கு ஜென்ம ஜென்மங்களிலேயும் சர்வ ஜெகத் பூஜ்யர்களான புருஷர்களும் பிரம்மனுக்கு இணையான புத்திரனும் உண்டாக வேண்டும். நானும் சகல ஜன இருதயானந்தகரமான அழகோடு அயோனிஜையாய் பிறக்க வேண்டும். தேவரீர் கிருபை கூர்ந்து இந்த வரங்களை எனக்கு வழங்கியருள வேண்டும் என்று வேண்டினாள். வணங்கி வழிபட்டாள். தன் முன்பு வழிபாடு செய்த அந்த வனிதையை விஷ்ணு பகவான் தனது தாமரை மலர் கரங்களால் எடுத்து, பெண்ணே, உனக்கு வேறொரு பிறவியிலே பிரசித்தியும் புகழும் உடையவர்களாய் மகா உதார குணமுள்ள கணவர்கள் 10 பேர் உண்டாவார்கள். மகாத்மாவாகவும் பல பராக்கிரமத்துடன் பிரம்மனு சமானமாகவும் உள்ள மகன் ஒருவனும் பிறந்து திரிலோகமும் நிறையும்படியான சந்தானத்தை உடையவனாய் அநேக வம்சங்களுக்கும் கர்த்தாவாக இருப்பான். நீயும் பேரழகும் நற்குணங்களும் கொண்ட பதிவிரதையாய் அயோனிஜையாய் சகல ஜனங்களுக்கும் ஹிருதய ஆனந்த உண்டாகும்படி இருக்க கடவாய் என்று அருளி செய்து அந்தர்தானமானார். இவ்விதமாக ஸ்ரீமன் நாராயணருடைய கிருபையால் இச்சித்த வரங்களை பெற்ற அந்த அரச பத்தினியே இப்பொழுது மாரீஷையாக பிறந்திருக்கிறாள். ஆகையால் பிரச்சேதசர்களே, அந்த கன்னிகையை நீங்கள் ஏற்பீராக என்று சந்திரன் கூறினார். உடனே பிரச்சேதசர்கள் தங்கள் கோபத்தை விட்டு சாந்தமடைந்தார்கள். மரங்களும் தங்கள் கன்னிகையான மாரீஷையை கொடுக்க அவர்கள் அவளை திருமணம் செய்து கொண்டார்கள். பிறகு அந்த மங்கையிடம் பிரச்சேதசர்கள் 11 மகானுபாவனான தக்ஷ பிரஜாபதி பிறந்தான். இந்த பிரஜாபதியே பூர்வத்தில் பிரம்மாவினுடைய தக்ஷிண அங்குஷ்டத்திலிருந்து பிறந்திருந்தான். மகா தபசியாசியான அந்த தக்ஷன் பிரஜைகளை சிருஷ்டிக்க நினைத்து சரங்களும் அசரங்களும் 2 பாதங்களும் 4 பாதங்களுமான 5 ஜாதங்களை படைத்து பிரம்மாவின் ஆக்ஞையை பரிபாலித்தான். அந்த விவரத்தை கேளுங்கள். தக்ஷன் 50 பெண்களை பெற்றான். அவர்களில் 10 பெண்களை தர்மனுக்கும் 13 பெண்களை காஷ்யபருக்கும் 27 பெண்களை சந்திரனுக்கும் கொடுத்தான். பெண்களிடம் தேவ, தைத்திய, தானவ, புசங்க, கந்தர்வ தேவர்கள் ஜனித்தார்கள். மைத்ரேய முனிவரே, அது முதலாகத்தான் பிரஜைகள் ஆண் பெண் உடல் உறவினால் பிறந்து வருகின்றனர். அதற்கு முன் பூர்வ காலத்திலே தவம் மிகுந்த மகாத்மாக்கள் வெறும் தரிசன ஸ்பரிச சங்கல்பத்தினாலேயே சந்தானங்களை உண்டாக்கி வந்தனர். இவ்வாறு பராசரர் கூறி நிறுத்தினார். அப்போது மைத்ரேய முனிவர் அவரை நோக்கி, முனிவரே, பூர்வத்தில் தக்ஷன் என்பவன் பிரம்மாவின் வலது பாதத்தின் கட்டை விரலில் பிறந்தான் என்று கேட்டிருக்கிறேன். இப்போது பிரச்சேதசர்களால் பிறந்தான் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த விஷயம் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. சந்திரனுக்கு பாட்டனான தக்ஷன் திரும்பவும் எப்படி மாமனானான் என்று கேட்க பராசர முனிவர் கூறலானார். சகல பூதங்களுக்கு உற்பத்தியும் அழிவும் நித்தியம். ஆகையால் திவ்ய ஞானமுடைய முனிவர்களுக்கு இதில் சந்தேகம் உண்டாவதில்லை. அவர்கள் மயங்குவதும் இல்லை. தக்ஷன் முதலான சகல தேவ முனிவர் கூட்டமும் யுகந்தோறும் பிறந்து லயத்தை அடைந்து வருகின்றனர். ஆகையால் இதில் சந்தேகப்பட வேண்டியதில்லை.
பூர்வ காலத்தில் வயதும் இல்லை, பெரியவன் சிறியவன் என்று வேறுபாடும் இல்லை. தவத்தாலும் ஞானத்தாலும் உயர்ந்தவர்களே மேலானவராக கருதப்பட்டார்கள் என்று கூறினார் பராசர முனிவர். முனிவரே, தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள் முதலானவர்களின் உற்பத்தியை எனக்கு தெளிவாக கூற வேண்டும் என்று கேட்டார் மைத்ரேய முனிவர். பராசர முனிவர் கூறலானார். கமலாச்சனான பிரம்மதேவரின் நியோகத்தால் முன்பு தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், அசுரர்கள், பன்னகாதி பூதங்கள் முதலானவர்களை தக்ஷன் தனது சங்கற்ப மாத்திரத்தினாலேயே சிருஷ்டித்தான். அவை அபிவிருத்தி ஆகாமல் நசிந்து போனதைக் கண்டு அவன் மீண்டும் பிரஜா சிருஷ்டியில் முயன்றான். அதற்காக வீரண பிரஜாபதியின் மகளான அச்சிக்னி என்பவளை மணந்து அவளிடம் 5000 பிள்ளைகளை பெற்றான். அவர்கள் அரிய சுவர்கள் என்கின்ற பெயரால் புகழ்பெற்று பிரஜாவிருத்தி செய்ய எத்தனித்தார்கள். அப்போது நாரத முனிவர் அவர்களிடம் வந்து, அரிய சுவர்களே, பிரஜா சிருஷ்டி செய்ய நினைத்த நீங்கள் ஒரு காரியத்தை முன்னதாக செய்ய வேண்டும். அதாவது பூமியின் நிழல் பரப்பை, உயர்வையும் தாழ்வையும் அறிய வேண்டும். நீங்கள் பாலியர்கள் ஆகியால் அதனை அறிய மாட்டீர்கள். அப்படி இருக்க நீங்கள் பிரஜைகளை சிருஷ்டிப்பது எப்படி? தடையில்லாமல் எங்குமே செல்லும் திறமையுடைய நீங்கள் பூமியின் அளவு பரிமாணங்களை ஏன் இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் பூமி பரிமாண அறிந்து வருகிறோம் என்று கூறிவிட்டு 4 திக்கிலும் சென்று 4 சமுத்திரம் சேரும் நதிகளைப் போல் திரும்பி வராமலேயே மறைந்து விட்டார்கள். அவ்வாறு அரிய சுவர்கள் நாசமடைந்ததை பிரச்சேதசனான தக்ஷன் கேட்டு திரும்பவும் வீரன புத்திரியான அசிக்னி இடத்தில் 1000 மக்களை பெற்றான். அவர்கள் சபலாசுவர்கள் என்ற பெயருடன் பிரஜா சிருஷ்டி செய்ய எத்தனித்தனர். அப்போது முன் போலவே நாரத முனிவர் வந்து முன் சொன்னது போல் அவர்களிடம் கூறினார். உடனே அவர்கள் சரிதான் என்று தங்களின் மூத்த சகோதரர்கள் சென்ற மார்க்கத்திலேயே பூமியின் பரிமாணத்தை அறிந்து வரச் சென்று திரும்பி வராமலே போய்விட்டார்கள். அது முதல் தூர தேசதனான சகோதரனை தேடிக்கொண்டு ஒருவன் சென்றால் நாசமடைவான் என்பது சொல் வழக்காயிற்று. பிறகு சபலாசுவர்களும் நாசமடைந்ததை தக்ஷன் கேள்விப்பட்டு மிகவும் கோபம் கொண்டு நாரதரை அழைத்து, நாரதா, எங்குமே நிலை பெறாமல் திரிந்து கொண்டே இருப்பாயாக என்று சபித்தான். மீண்டும் தக்ஷன் பிரஜா சிருஷ்டி செய்ய நினைத்து அசிக்னியிடத்தில் 60 பெண்களை பெற்றான். அவர்களிலே 10 பெண்களை தருமனுக்கும், 13 பெண்களை காஷ்யபருக்கும், 27 பெண்களை சந்திரனுக்கும் திருமணம் செய்து கொடுத்தான். அரிஷ்டநேமிக்கு 4 வெகு புத்திரனுக்கு 2 ஆங்கிரசுக்கு 2 பெண்களையும் பிருகாசுவனுக்கு 2 பெண்களையும் கொடுத்தான். முதல் 10 பெண்களாகிய அருந்ததி, வசு, ஜாமி, லங்கை, பானு, மருத்வ, அங்கல்பை, முகூர்த்தை, சாத்தியை, அசுவை என்று சொல்லப்பட்ட கன்னிகைகளை திருமணம் செய்து கொண்ட தரும் விசுவையின் மூலம் விசுவ தேவதைகளையும், சாத்தியையிடம் சாத்தியர்களையும், மருத்துவதியிடம் மருத்துவத்தர்களையும், முகூர்த்தையிடம் முகூர்த்தர்களையும், பானுவிடம் பானுக்களையும், லங்கையிடம் சகோஷனையும், ஜாமியிடம் நாகவீதி என்ற திவ்ய மார்க்க அபிமானியையும், அருந்ததியிடம் பூமியை சேர்ந்த பொருட்கள் அனைத்தையும், சங்கல்பையிடம் சங்கல்ப் என்பவளையும் பெற்றான். அவர்களில் அபாரமான பலமும் தேஜஸும் உடையவர்களாய் விளங்கும் அக்னி முதலான வசுக்களின் வம்சத்தை விவரமாக கூறுகிறேன், கேளுங்கள். ஆபன், துருவன், சோமன், அனிலன், பிரத்யூஷன், பிரபாசன் முதலான வசுக்கள் என்மராவர். அவர்களில் ஆபனுக்கு வைஸ்தப்தன், சிரமன், ஸ்ராந்தன், துனி என்ற பிள்ளைகள் உண்டானார்கள். துருவனுக்கு சகல உலகங்களையும் நடத்தும் காலன் உற்பத்தியானான். சோமனுக்கு வர்ச்சன் என்ற மகன் பிறந்தான். அவனால்தான் ஜனங்களுக்கு வர்ச்சஸ் என்ற பிரகாசம் உண்டாகிறது. தருமனுக்கு மனோகரை என்பவளிடம் திரிபணன், உத்வகன், சிசிரன், பிராணன், ரமணன் என்னும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அனலனுக்கு சிவை என்பவளிடத்தில் புரோசவன், அவிக்தி, யாதகதி என்ற 2 புதல்வர்கள் பிறந்தார்கள். அனலன் என்றால் அக்கினியாகும். ருத்ர வீரியத்தை அக்னியை ஏற்றுக்கொண்டு வழியில் நாணல் புதலில் விட்டதா
சுப்பிரமணியரே அக்னிபுத்திரன் என்றும் இங்கு கூறப்படுகிறது. சாகன் முதலியோர் குமாரனின் தம்பியராவர். அனலனுக்கு நாணர் புதலிலே குமாரன் என்று சொல்லப்படும் சுப்பிரமணியன் உண்டானான். அவனுடைய முதுகிலிருந்து சாகன், விசாகன், நைகமேஷன் என்ற 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த சுப்பிரமணியன் கிருத்தைகளின் ஸ்தன்யபானம் செய்ததால் அவர்களுக்கு பிள்ளையாகி கார்த்திகேயன் என்ற பெயரை பெற்றான். பிரத்யூஷனுக்கு தேவன் என்ற முனிவன் ஜனித்தான். அவனுக்கு பொறுமையும் புத்தியும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களில் ஒருவன் பிரகஸ்பதி. அந்த பிரகஸ்பதிக்கு சகோதரியான ஒருத்தி யோக சித்தி உடையவளாய் விரக்தி அடைந்து பிரம்மச்சரியத்தோடு உலகெங்கும் சஞ்சரித்து கொண்டிருந்தாள். பிறகு அவள் வசுக்களில் 8ஆவதான பிரபாசனுக்கு மனைவியாகி விஸ்வகர்மாவை பெற்றாள். அவன் விசித்திரங்களான அநேக சிற்ப கலைகளை அறிந்தவனாய் தேவதச்சனாகி அநேக திவ்ய ஆபரணங்களையும் விமானாதிகளையும் நிர்மாணம் செய்தான். அவன் செய்த சிற்பங்களில் சிலவற்றை அறிந்துதான் உலகில் உள்ள ஜனங்கள் வேலை செய்து பிழைக்கிறார்கள். மேலும் அந்த பெண்ணரசியிடம் அனஜகபாத், அகிர்புத்னியன், துவஷ்டா, ருத்ரன் என்ற 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களில் துவஷ்டாவிற்கு விஸ்வரூபன் என்னும் மகா தபஸ்வியான புத்திரன் ஒருவன் பிறந்தான். அறிஞனான ருத்ரனுடைய அம்சமாய் அரண்பகுரூபன், திரியம்பகன், விருக்ஷசாகபி, சம்புகபர்த்தி, ரைவதன், மிருகவியாழன், சர்வன், கபாலி என்னும் 11 பிறந்து ருத்ரன் என்ற பெயரை பெற்று லோகாதிபதிகளாய் விளங்குகிறார்கள். இவர்களிடமிருந்து அளவற்ற தேஜஸ் வாய்ந்த 100 பிள்ளைகள் பிறந்தார்கள். இது இவ்விதம் இருக்க காஷ்யபருக்கு மனைவியாக இருந்த அதிதி, திதி, தனு, அரிஷ்டை, சுரசை, கஷை, சுரபி, வினதை, தாம்பிரை, குரோதவசை, இலை, கத்ரு, முனி என்ற பெயருடைய 13 பத்தினிகளில் அதிதி என்பவளுக்கு பூர்வத்தில் சாட்சுஷ மன்வந்திரத்திலே துஷிதர் என்ற 12 தேவதைகள். வைவஸ்வத மன்வந்திரம் வரும்போது நாம் யாவரும் அதிதியின் கர்ப்பத்திலே ஜனிக்க வேண்டும் என்று நிச்சயித்து கொண்டே பிறந்தார்கள். அவர்கள் இந்திரன், விஷ்ணு, அரியமான், தாதா, துவஷ்டா, புஷா, விவஸ்வான், சவிதா, மித்ரன், வருணன், அமிசு, பகன் என்ற பெயர்களை பெற்று துவாதச ருத்திரர்கள் என்று வழங்கப்படுகின்றனர். இப்படியாக வைவஸ்வத மன்வந்திரத்திலே ஆதித்யர் என்று சொல்லப்படுவோர் சாக்ஷுஷ மன்வந்திரத்தில் துஷிதர் என்று வழங்கப்பட்டனர். சந்திரனுக்கு மனைவியான அஸ்வினி முதலான 27 பெண்களுக்கும் காந்தியுள்ள மக்கள் உண்டானார்கள். அரிஷ்டநேமியின் பத்தினிகள் 4 16 பிள்ளைகள் பிறந்தார்கள். வெகு புத்திரனுக்கு பத்தினிகளான 2 காற்று, வெயில், மழை, துர்பிக்ஷம் இவற்றுக்கு ஏதுக்களாய் கபில வர்ணமும் இரத்த வர்ணமும் அரிச்ராவர்ணமும் நீல வண்ணமும் கொண்ட 4 மின்னல்கள் உண்டாயின. ஆங்கிரசுக்கு பிரம்ம ரிஷிகள் துதிக்கத்தக்க மேன்மை பெற்ற பிரத்யங்கிரங்கள் என்ற மந்திரங்கள் உதித்தன. பிரசாசுவனுக்கு திவ்ய பானங்கள் பிறந்தன. இவ்விதமாக கல்பாதி காலத்திலே உண்டான 30 முக்கோடி தேவதைகளும் தினந்தோறும் சூரியன் உதயமாகி மறைவதை போல ஒவ்வொரு மன்வந்திரத்திலும் பிறந்து கொண்டே வருவார்கள். இவர்கள் சுய இச்சைப்படி பிறப்பார்கள். திதி என்பவளிடத்தில் காஷ்யப முனிவருக்கு ஹிரண்யகசிபுவும் ஹிரண்யாக்ஷனும், விப்ரசித்தி என்ற ராட்சதனுக்கு பாரியையான சிம்மிகை என்ற பெண்ணும் பிறந்தார்கள். அவர்களில் ஹிரண்யகசிபுவிற்கு அனஹிலாதன், ஹிலாதன், பிரகலாதன், சம்ஹிலாதன் என்ற 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களிலேயே பிரகலாதன் ஜிதேந்திரியனும் மகாபாகவதனுமாய் ஸ்ரீமன் நாராயணன் இடத்தில் பக்தி உடையவனாய் விளங்கி வந்தான். தைத்திய ராஜனான ஹிரண்யகசிபுவின் கட்டளையினால் அசுரர் கொளுத்திய அக்னியையும் ஸ்ரீ வாசுதேவனது இதய கமலத்தில் வசித்ததால் மகாத்மாவான பிரகலாதனை தகிக்க மாட்டாமற் போயிற்று. பிரகலாதன் என்னும் அந்த மகானுபாவன்
பாசங்களினால் கட்டப்பட்ட கடலின் நடுவே இருந்து அசைந்த போது அநேக மலைகளும் காடுகளும் நடுங்கின. பூமண்டலமே நடுங்கியது. எங்குமே எம்பெருமானை பாவித்ததால் அந்த மகானின் உடல் மலை போல கடினமாயிற்று. அதனால் அசுரர்கள் பிரயோகித்த பானங்கள் அவரை பாதிக்கவில்லை. ஹிரண்யகசிபு ஏவிய விஷாக்னி ஜுவாலை வீசும் சர்ப்பங்கள் அந்த மகாத்மாவை பீடிக்கவில்லை. பர்வதங்களால் அமுக்கப்பட்ட போதும் ஸ்ரீவிஷ்ணு ஸ்மரணை என்ற கவசத்தால் பிரகலாதன் காக்கப்பட்டு மரணமடையாமல் போனான். ஸ்வர்க்கத்தில் உயரமான இடத்திலிருந்து பிரகலாதனை ஹிரண்யகசிபு கீழே தள்ளிய போதும் அந்த மகாத்மாவை பூமாதேவி ஏந்தி கொண்டாள். அதன் பிறகு ஹிரண்யகசிபு மிகவும் ஆத்திரமடைந்து சம்ஷோஷகன் என்ற வாயுவை ஏவினான். ஆனால் மதுசூதனான விஷ்ணுவின் இருதயத்திலேயே பிரகலாதன் இருந்ததால் அந்த வாயு பிரகலாதனிடம் புகுந்து நாசமடைந்து போயிற்று. திக்கு கஜங்கள் எல்லாம் ஹிரண்யகசிபுவின் உத்தரவினால் பிரகலாதன் மீது பாய்ந்து தந்தங்கள் ஒடிந்து மதம் அழிந்தன. நைத்திய புரோகிதர்களால் நிரூபிக்கப்பட்ட கிருத்தியைகள் கோவிந்த சரணார விந்தங்களில் மனதை செலுத்தியிருந்த அந்த மகா யோகிந்தனை பாதிக்காமல் போயின. மகா மாயாவியான சம்பராசுரன் என்பவன் புண்ணிய புருஷனான பிரகலாதன் மீது ஏவிய அனந்த மாயைகளும் ஸ்ரீவிஷ்ணுவின் திருக்கையால் விடப்பட்ட சக்கராயுதத்தால் சாம்பலாயின. ஹிரண்யகசிபுவின் சமையற்காரர்கள் ஆலகாலம் என்ற கொடிய விஷத்துடன் கலந்து வைத்த அன்னமானது பிரகலாதனின் உதரத்தில் ஜீரணமாகிவிட்டது. சர்வ பூத சமனும் சர்வ உயிர்களுக்கும் மித்திரனான அந்த மகாத்மா தன் சரீரத்தை போலவும் தன் பிள்ளைகளைப் போலவும் சர்வ பூதங்களையும் லாலனை செய்து வருவான். அந்த ஞானி சத்புருஷர்களுக்கெல்லாம் உபமானமாக புகழ் பெற்று விளங்கினான். 15ஆம் பகுதி முற்றிற்று.